அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச புளி சாதம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு முதல்ல 2 டம்ளர் அரிசியை 3லேருந்து 4 தடவை வாஷ் பண்ணி அரை மணி நேரம் ஊற வச்சு ஒரு 4 விசில் விட்டு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் குருமிளகு, இது மூணையும் நல்லா இளவருப்பாக வறுத்து அதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை ஒரு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 7 பல் பூண்டை பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 10 சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகா, கருவேப்பிலை, இதெல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம புளி சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணலாங்க. அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் பொடி பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம், கருவேப்பிலை ரெண்டையும் போட்டுட்டு அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டையும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்துட்டு நல்லா பொன்னிறம் ஆகணும். அதுக்கப்புறமா நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற சீரகம், குருமிளகு, வெந்தயம் இந்த மூணையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இது கூட நீங்கள் நிலக்கடலை இருந்தாலும் வறுக்கிறப்ப போட்டுக்கலாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் அது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுட்டு நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்கிற புளியை நல்லா கரைச்சி அதை நல்லா வடித்து எடுத்துக்கலாங்க. எடுத்து அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. புளி கரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி அடிஷ்னலாக ஆட் பண்ணி கரைச்சிக்கோங்க. ஏன்னா புளி கரைசல் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா வேக விடணும் அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. புளி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிருக்கிறதுனால அது நல்லா வெந்து வரணும், தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி. அதுக்காக ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. பத்து நிமிஷம் கழித்து எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், இப்போவும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. அதனால் இன்னுமே கொஞ்சம் ட்ரை ஆகணும். ஸோ அதுக்காக மறுபடியும் மூடி போடாமையே நம்ம தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிற அளவுக்கு வேக விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம விசில் விட்டு வச்சுருக்கிற சாப்பாட்டை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அது கூடவே இந்த புளி மிக்ஸையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. சாப்பாடும் அந்த புளி மிக்ஸும் நல்லா ஃபுல்லாக கலக்கிற மாதிரி ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. உப்பு பார்த்துக்கோங்க, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா டேஸ்டான புளி சாதம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.